மீன் பொரிச்சு வச்சு சாப்பாடு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால நேற்று தானே மீன் சாப்பிட்டோம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க தோணல. காணாங்கழுத்து தான் அக்கா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். 3 மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைக்கு விற்கிதுன்னு சொல்லி இங்கே பரவாயில்லன்னு தான் இருந்தது. ஏன்னா சில நேரத்தில் 2 மீன் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்தேன். பைக் வீலில் பின்னாடி உட்காந்துருந்த அம்மாவோட புடவை மாட்டி கீழே விழுந்திருந்தாங்க. ஒரு விஷயத்தையும் கடந்து வரும்போதும் உள்ளத்தில் 1000 கேள்வி ஏன்னு தான் வருது. அப்படி எனக்கு தோணுன விஷயம், ஏன் இத்தனை அலட்சியம் ப்ளஸ் நிறைய அவசரம். ஒர்க் பண்ணும்போது 2-3 மெக்சிகன் பீப்புளோட பழக வேண்டிய வாய்ப்பு இருந்தது. அந்த டைமில் அவங்க சொல்லுவாங்க, இங்கே இந்தியா பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நீட்னஸ் கிடையாது, எதுலேயுமே வந்துட்டு ஒபீடியன்ட் கிடையாது அப்படின்னு. எனக்குமே சில நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் தோணுது அது உண்மைதானோ அப்படின்னு. தமிழ்நாடுன்னு இல்லை, மொத்தமாகவே இந்தியா எப்படி இருக்குன்னா ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத தேட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பொறுப்பின்மை, யாருக்கிட்டையுமே நான் இங்கே பொறுப்பை பார்க்கல. பைக்கில் போகும்போது எச்சில் துப்புறது, பஸ்ஸில் போகும்போது வெத்தலை பார்க்க கொதப்பி துப்புறது, நம்மளோட குப்பை நம்ம பொறுப்புன்னு இருக்கிறது கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போகணும், யாரும் நம்மளை முந்திரக்கூடாது. ரொம்ப சரியாக ட்ரைவ் பண்ணிட்டு வரவங்களை கூட வேகமாக போகிறவங்க சம்டைம்ஸ் தள்ளி விட்டுருவாங்க. பண்ணுறதுக்கு தானே காரும் பைக்கும், சாகசம் பண்ணுறதுக்கு இல்லையே. நான் ஆக்சிடெண்ட்டில் பார்த்த கப்பலையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்க அம்மா நல்லா ப்ராப்பராக சாரி கட்டிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட சேர்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் நல்லா அடி. ஒரு தடவை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதும் உங்களுக்காக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள யோசிச்சுட்டு பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வண்டி எடுங்க. அப்புறம் சில பேருக்கு மண்டியில் நண்டு புரண்டுமா என்னன்னு தெரியாது, அது போல் வண்டி ஓட்டுவாங்க. என்னோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. நான் போண்டா சாப்பிட்டு வரேன். தேங்க்யூ.